இந்த இருட்டுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைய யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்த இருட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னா பயம் எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கையில வாழ்ந்தோம்னு சொன்னா எந்த பயமும் நமக்குள்ள இருக்கவே இருக்காதுங்க. ஆனா இருட்டான சூழல்லையும் ஏதேனும் ஒரு வெளிச்சம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எப்பொழுதுமே பயம் இல்லாம நமக்கு ஏதோ ஒரு துணை இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது போலத்தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்வும் அந்தகார இருளில அப்படியே பாழாய் போய்விடக்கூடாது என்பதற்காக ஒளியாய் வந்த ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு வெளிச்சத்தின் மக்களாக நம்மளை வாழ வச்சிருக்கிறாருங்க. அதுதான் மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி. நம்ம ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் மக்களாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுவோம். மே காட் பிளஸ் யூ.